ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். சத்திரிக் சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. யர்ஹி வாவாமஹி நிஸ்வே பரஸ்மின் காலமாயயோ ரமேத கத சம்மோஹஸ் த்யக்த்வோதாஸ்தே ததோ பயம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. யர்ஹி எச்சமயத்திலும், வாவ நிச்சயமாக, மகிம்னி மகிமையில், ஸ்வே அவனுடைய, பரஸ்மின் பரமனில், கால காலம், மாயையோ ஜடசக்தியின், ரமேத அனுபவிக்கிறான், கத சம்மோக தப்பான அபிப்பிராயத்திலிருந்து விடுபட்டு, தியக்த்வா கைவிட்டு, உதாஸ்தே முழுமையாக, ததா பிறகு, உபயம் இரண்டும், நான் எனது என்னும் தப்பபிப்பிராயங்கள். மொழிபெயர்ப்பு. ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்திற்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்க துவங்கிய உடனேயே நான் எனது என்னும் இரு தப்பான எண்ணங்களை துறந்து பரிபூர்ண ஆத்மாவாக தோற்றமளிக்கிறான். பொருளுரை. நான் மற்றும் எனது என்னும் இரு தப்பாபிராயங்களும் இரு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களிடையே உண்மையாகவே தோற்றமளிக்கின்றன. கீழான நிலையில் எனது என்ற எண்ணம் மேலோங்கியதாக உள்ளது. மேலான நிலையில் நான் என்ற எண்ணம் மேலோங்கியதாக உள்ளது. வாழ்வின் மிருகத்தனமான நிலையில் என்னுடையது எனும் தப்பான அபிப்பிராயத்தை நாய் பூனைகளுக்கிடையிலும் காண முடிகிறது. நாய்களும் பூனைகளும் என்னுடையது என்ற ஒரே தப்பபிப்பிராயத்தினால் ஒன்றோடொன்று சண்டை போட்டுக் கொள்கின்றன. தாழ்ந்த நிலையிலுள்ள மனித வாழ்விலும் கூட இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய தேசம் எனும் வடிவங்களில் அதே தப்பபிப்பிராயங்கள் மேலோங்கியுள்ளன. மேலும் கற்பனை அறிவு எனப்படும் உயர்நிலையிலும் கூட எனது எனும் அதே தப்பபிப்பிராயம் நான் அல்லது அனைத்தும் நானே என உருமாற்றம் பெறுகிறது.
இவ்விரு தப்பபிப்பிராயங்களை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளும் பல வகுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் நான் பகவானின் நித்திய தொண்டன் என்ற உணர்வில் ஒருவன் நிலை பெற்றிருக்கும் பொழுது மட்டுமே நான் என்பதின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இது தூய உணர்வாகும். மொத்தத்தில் வாழ்வின் இக்கருத்தையே வேத இலக்கியங்கள் நமக்கு போதிக்கின்றன. என்னுடையது எனும் தப்பபிப்பிராயத்தை விட நானே பகவான் அல்லது நானே பரமன் என்னும் தப்பபிப்பிராயம் அதிக ஆபத்தானதாகும். ஒருவன் தன்னை பகவானோடு ஒன்றுபட்டவனாக கருத வேண்டும் என்ற கட்டளை சில சமயங்களில் வேத இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஆனால் எல்லா விதத்திலும் ஒருவன் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்பதை அது குறிப்பதாகாது. பல விஷயங்களில் ஜீவராசிக்கும் பகவானுக்கும் இடையில் ஒற்றுமை இருப்பதில் சந்தேகமில்லை. ஆனால் முடிவாக ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்பட்டவனேயாவான். பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதே அவனது ஆதாரமான நிலையாகும். எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்களை தம்மிடம் சரணாகதி அடையுமாறு பகவான் கேட்டுக்கொள்கிறார். ஜீவராசிகள் பரம ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் சரணாகதி அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும்? ஜீவராசி எல்லா விஷயங்களிலும் பகவானுக்கு சமமானவனாக இருப்பானாயின் பிறகு அவன் ஏன் மாயையின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான்? ஜடசக்தி பகவானால் ஆளப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பல தடவைகள் விளக்கி இருக்கிறோம். ஜட இயற்கையை அடக்கி ஆளும் பகவானின் இச்சக்தியை பகவத்கீதை 9.10 உறுதி செய்கிறது. பரம ஜீவனுக்கு சமமானவன் என்ற தன்னை கூறிக்கொள்ளும் ஜீவராசியால் ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா? எதிர்காலத்தில் இதை அவனால் செய்ய இயலும் என்று முட்டாள்தனமான நான் பதிலளிக்கும். ஜட இயற்கையை கட்டுப்படுத்துவதில் எதிர்காலத்தில் ஒருவன் பரம ஜீவனுக்கு நிகரானவனாக இருப்பான் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அவன் ஏன் இப்பொழுது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? பரம புருஷரிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவனால் விடுபட முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆனால் அங்கு சரணாகதி இல்லையெனில் ஜட இயற்கையை ஜீவராசியால் ஒருபொழுதும் கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே பக்தி தொண்டின் முறையை பழகுவதன் மூலமாக அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதன் மூலமாக நான் எனும் இத்தப்பான அபிப்பிராயத்தையும் கூட ஒருவன் கைவிட வேண்டும். எவ்வித உத்தியோகமும் இல்லாத ஏழை மனிதன் ஒருவன் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவிக்க கூடும். ஆனால் தற்செயலாக அதே மனிதனுக்கு அரசாங்கத்தின் கீழ் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமாயின் அவன் உடனே மகிழ்ச்சி அடைகிறான். அனைத்து சக்திகளையும் ஆள்பவரான பகவானின் உயர்வை மறுப்பதில் லாபமில்லை. ஆனால் பகவானின் நித்திய தொண்டன் எனும் தூய உணர்வில் ஒருவன் நிலை பெற வேண்டும் அல்லது தனது சொந்த ஆதார நிலையில் ஒருவன் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஜீவராசி தனது பந்தப்பட்ட வாழ்வில் இருக்கும் பொழுது பொய்யான மாயையின் தொண்டனாக இருக்கிறான். ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவானுக்கு முக்தி பெற்ற நிலையில் அவன் பகவானின் தகுதி வாய்ந்த தூய தொண்டனாக இருக்கிறான். ஜட இயற்கை குணங்களால் கலங்கப்படாமல் இருப்பதே பகவானின் தொண்டிற்குள் நுழைவதற்கான தகுதியாகும். ஒருவன் மனக்கற்பனைகளின் தொண்டனாக இருக்கும் வரை நான் எனது எனும் நோயிலிருந்து அவனால் முழுமையாக விடுபட முடியாது. பரமபுருஷர் மாயா சக்தியை ஆள்பவராக இருப்பதால் அச்சக்தியால் அவர் கலங்கமடைவதில்லை. பரம சத்தியத்தை சார்ந்துள்ள ஜீவராசிகள் மாயா சக்தியில் திளைத்துவிடக்கூடிய தன்மையுடையவை ஆகும். சூரியனை நேருக்கு நேராக காண்பதால் நன்மை உண்டாவதைப் போலவே பரம சத்தியத்தை ஒருவன் எதிர்நோக்கி இருப்பதால் மிகச்சிறந்த நோக்கம் நிறைவேறுகிறது. தலைக்கு மேல் ஆகாயத்தில் உள்ள சூரியன் ஒளிமயமாக திகழ்கிறது. ஆனால் கண்ணுக்கு புலப்படும் ஆகாயத்தில் சூரியன் இல்லாதிருக்கும் பொழுது அனைத்தும் இருளில் மூழ்கி விடுகின்றன. அதை போலவே பரமபுருஷரின் முன்னிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் எல்லா மாயைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான். அவ்வாறு இல்லாத ஒருவன் பொய்யான மாயையின் இருளில் இருக்கிறான். இது பகவத்கீதை 14.26 பின்வருமாறு உறுதி செய்கிறது. மாம்சயோ வியபாச்சேரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. எனவே பகவானை வழிபடுதல், அவரை போற்றி புகழுதல், சரியான நபரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுதல், வயிற்றுப்பிழைப்புக்காக பாகவதம் பேசுபவனிடம் இருந்தல்ல, வாழ்விலும் பாகவதமாகவே இருப்பவரிடமிருந்து.
எப்பொழுதும் தூய பக்தர்களின் சகவாசத்திலேயே இருத்தல் ஆகியவற்றை கொண்ட பக்தியோக விஞ்ஞானத்தை ஒருவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எனது எனும் தப்பான அபிப்பிராயங்களால் ஒருவன் வழிதவறி சென்றுவிடக் கூடாது. கருமிகள் என்னுடையது என்ற கருத்தில் பேராசை கொண்டவர்களாகவும் ஞானிகள் நான் என்ற கருத்தில் பேராசை கொண்டவர்களாகவும் உள்ளனர். இவ்விரு பிரிவினரும் மாயா சக்தியின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு தகுதியற்றவர்களாவர். ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையும் நான் எனது எனும் தப்பான அபிப்பிராயத்திலிருந்து ஒருவனை விடுவிப்பதற்கென உள்ளவையாகும். வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே ஸ்ரீல வியாசதேவர் அவற்றை எழுதியுள்ளார். காலத்தின் ஆதிக்கமோ அல்லது ஜடசக்தியின் ஆதிக்கமோ இல்லாத உன்னத நிலையில் ஜீவராசி தன்னை அமைத்து கொள்ள வேண்டும். கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் கனவுலகில் சஞ்சரிக்கும் ஜீவராசி பந்தப்பட்ட நிலையில் காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். மனக்கற்பனையாளன் எதிர்காலத்தில் தானே வாசுதேவன் அல்லது பரமபுருஷராக ஆவதன் மூலமாய் காலத்தின் ஆதிக்கத்தை வென்றுவிட முயல்கிறான். அறிவை பண்படுத்துவதாலும் அகங்காரத்தை வெற்றி கொள்வதாலும் பரமனாகிவிட முடியும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் இவ்வழி பூர்ணமானதல்ல. எல்லா விஷயங்களிலும் பகவான் வாசுதேவனே பரமன் என்பதை ஏற்பதே பூர்ணமான வழியாகும். அவரிடம் சரணாகதி அடைவதே அறிவை பக்குவப்படுத்துவதற்குரிய மிகச்சிறந்த பூரணத்துவமாகும். ஏனெனில் அவரே அனைத்திற்கும் மூல காரணமாவார். இத்தகைய எண்ணத்தால் மட்டுமே நான் எனது என்னும் தப்பான அபிப்பிராயங்களை ஒருவனால் துடைத்தொழிக்க முடியும். இதை பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றன. ஸ்ரீல வியாசதேவர் தமது ஸ்ரீமத் பாகவதம் எனும் மிகச்சிறந்த இலக்கியத்தில் பகவத் விஞ்ஞானத்தையும் பக்தியோக முறையையும் ஜீவராசிகளுக்காகவே குறிப்பாக வழங்கியுள்ளார். ஆகவே பந்தப்பட்ட ஆத்மா இப்பெரும் விஞ்ஞானத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4வது ஸ்லோகம். ஆத்மதத்துவ विशुद्ध्यर्थं यदाह भगवान् रथं ब्रह्मणे दर्शयन् रूपम् अव्यालीक व्रताधृतः. மொழிபெயர்ப்பு. ராஜனே, பிரம்மதேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். இதனால் மிகவும் திருப்தியடைந்த முழுமுதற் கடவுள் தமது நித்தியமான உன்னத ரூபத்துடன் பிரம்மாவின் எதிரே காட்சியளித்தார். அதுவே பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய குறிக்கோளாகும். பொருளுரை. ஆத்ம தத்துவம் என்பது பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே ஆத்மா என்றே அறியப்படுகின்றனர். பரமபுருஷர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஜீவராசி பிரம்மம் எனப்படும் ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகின்றான். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா ஆகிய இருவருமே ஜடசக்தியை கடந்தவர்களாக இருப்பதால் இருவரும் ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றனர். பொதுவாக அவ்விருவரையும் பற்றியும் மக்கள் பல தப்பான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஜட உடலை தூய ஆத்மாவுடன் அடையாளப்படுத்துவது ஜீவாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். அத்துடன் ஜீவராசி பரமாத்மாவுக்கு நிகரானவன் என்றெண்ணுவது பரமாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். ஆனால் சூரிய ஒளியில் சூரியனும் உலகமும் அதற்குள் உள்ள அனைத்தும் சரியாக காணப்படுவதைப் போலவே இவ்விரு தப்பபிப்பிராயங்களையும் பக்தி யோகம் எனும் ஒரே மார்க்கத்தால் அகற்றிவிட முடியும். இருளில் ஒருவனால் சூரியனையோ தன்னையோ அல்லது உலகையோ காண முடியாது. ஆனால் சூரிய ஒளியில் ஒருவனால் சூரியனையும் தன்னையும் தன்னை சூழ்ந்துள்ள உலகையும் காண முடியும். எனவே பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதில் பிரம்மா மேற்கொண்ட உண்மையான விரதத்தில் பூர்ண திருப்தியடைந்த பகவான் இவ்விரு தப்பபிப்பிராயங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக தமது நித்திய ரூபத்தை பிரம்மாவின் முன் காட்டி அருளினார் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். பக்தி யோகத்தை தவிர ஆத்ம தத்துவம் எனப்படும் ஆத்ம விஞ்ஞானத்தை உணர்வதற்குரிய வேறெந்த முறையும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதே என்பது நாளடைவில் நிரூபிக்கப்பட்டுவிடும். பக்தி யோகத்தால் மட்டுமே ஒருவன் பகவானை பூரணமாக அறிய முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். அதன் பிறகே இறை விஞ்ஞானத்தில் ஒருவரால் புக முடியும். பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதற்காக பிரம்மா கடுந்தவத்தை மேற்கொண்டார். அதன் விளைவாக பகவானின் உன்னத ரூபத்தை அவரால் காண முடிந்தது. பகவானின் உன்னத ரூபம் 100% ஆன்மீகமானதாகும். தூய பக்தி யோகத்தில் தவத்தை
தபஸ்ய முறையாக நிறைவேற்றிய பின் ஏற்படும் ஆன்மீக பார்வையால் மட்டுமே பகவானை காண முடியும். பிரம்மாவின் முன் தோன்றிய பகவானின் ரூபம் ஜட உலகின் நாம் அனுபவித்திருப்பதை போன்ற ரூபங்களில் ஒன்றல்ல. பௌதிகமான ஓர் உருவை காண்பதற்காக பிரம்மா அத்தகைய கடுந்தவங்களை மேற்கொள்ளவில்லை. எனவே பரீட்சித்து மகாராஜன் கேட்ட பகவானின் ரூபத்தை பற்றிய கேள்விக்கும் விடையளிக்கப்பட்டது. பகவானின் உருவம் சச்சித் ஆனந்தம் அல்லது நித்தியத்தன்மை, பூர்ண அறிவு மற்றும் பூர்ண ஆனந்தம் ஆகியவை கொண்டதாகும். ஆனால் ஜீவராசியின் ஜடரூபம் நித்தியமானதோ அல்லது பூர்ண அறிவுடையதோ அல்லது ஆனந்தமயமானதோ அல்ல. இதுவே பகவானின் ரூபத்திற்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் ரூபத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். ஆனால் பக்தி யோகத்தின் வாயிலாக பகவானை காண்பதன் மூலம் பந்தப்பட்ட ஆத்மாவால் நித்திய அறிவும் ஆனந்தமும் கொண்ட தனது ரூபத்தை திரும்ப பெற முடியும். பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் காரணத்தால் அநேக ஜட ரூபங்களில் சிறைப்பட்டு கிடைக்கிறான் என்பதே இதன் சுருக்கமாகும். ஆனால் பரமபுருஷர் பந்தப்பட்ட ஆத்மாவினுடையதை போன்ற ஒரு தற்காலிகமான ரூபத்தை பெற்றிருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் அறிவும் ஆனந்தமும் கொண்ட நித்திய ரூபத்தை பெற்றிருக்கிறார். பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையிலுள்ள வேறுபாடு இதுவே. இவ்வேறுபாட்டை ஒருவன் பக்தியோக முறையால் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பிரம்மதேவருக்கு 4 மூலப்பதங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் பகவானால் கூறப்பட்டது. இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் மனக்கற்பனையாளர்களின் ஒரு படைப்பல்ல என்பது தெளிவாகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஓசை உன்னதமானதும் அதன் எதிரொலி வேதங்களுக்கு ஈடானதும் ஆகும். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயம் பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக படிப்பதும் கேட்பதும் கூட பக்தியோக முறையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் சகவாசத்தினாலேயே ஒருவனால் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தின் வாயிலாக சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித்து மகாராஜன் ஆகிய இருவருமே பூரணத்துவம் அடைய பெற்றனர். ओम अज्ञानातिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्री विशाखाभितां च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे. The translation will begin. Third shloka translation. ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்திற்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்க துவங்கிய உடனேயே நான் எனது எனும் இரு தப்பான எண்ணங்களை துறந்து பரிபூர்ண ஆத்மாவாக தோற்றமளிக்கிறான். So, இந்த 3ஆம் ஸ்லோகத்துல சுகதேவ் கோஸ்வாமி சொல்லக்கூடிய விஷயம் 2 தப்பான என்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ், என்ன அபிப்பிராயம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே 2 தப்பான அபிப்பிராயம். போன வாரம் கூட அது பார்த்தோம். ஐ அண்ட் மைண்ட், நான் எனது
இது ரெண்டுமே தப்பான அபிப்பிராயம்ங்கிறாங்க. ஸோ சில பிரபுபாத் கொடுக்குறார், என்னது அப்படிங்கிறது மிருகங்களுக்கு இருக்கும், மனுஷனுக்கும் இருக்குங்கிறார். உதாரணத்துக்கு இது என்னோட சொத்து, நான் ஒரு பணக்காரன், இன்னும் பல இவங்கெல்லாம் என்னோட ஆட்கள், என் ஜாதி, என் மதம், இதெல்லாம் என்னதுன்னு சொல்றது அது மிருகத்தனம் தான் சொல்றான். இவன் சில பிரபுபாத் பகவத்கீதா 2வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தை பொருளில் கொடுக்குறார். ஒரு மனுஷன் பூனை மாதிரி நாய் மாதிரி சாகக்கூடாதுன்னு எழுதுவார். அப்படியே எழுதுவார், பூனை மாதிரி நாய் மாதிரி சாகக்கூடாது, உடல் விடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஆக்சுவலி நமக்கு அந்த குணமெல்லாம் இருக்குது. இந்த நாயெல்லாம் பிஹேவ் பண்ணுறத நம்ம பார்ப்போம். ஒரு தெரு நாய் இன்னொரு தெருக்கு போச்சுன்னா அந்த தெருவில் இருக்க நாய் விடாது, கத்தும், போன்னு கத்தும். அது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன மறக்கிறோம்னா, அதே வேலையை நானும் செஞ்சிட்ருக்கேன், நான் மறந்துடுறேன். நாமளும் அந்த வேலை செய்யலாம் கிடையாது. இது என் சொத்து, என் வீடு அப்படின்னு 4 பேர்த்திட்ட பேசுகிறோம்னா நானும் அந்த நாயும் ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. சம்டைம் நீங்களும் பார்க்கல, இந்த உலகத்தில் சில பேர் ஒன்று இருக்காது, ஒரு அடி சந்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க. அந்த நாயும் இவனும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சில பிரபுபாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுகிறார், இந்த என்னது அப்படிங்கிறது வெளி வரணும் அப்படின்னா இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் படித்தாலும் என்னது அப்படிங்கிற திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது நான், அது ஒன்றும் டேஞ்சர், அதுவும் டேஞ்சர் தான். இதுலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வர முடியாது. இது உண்மை. நம்ம பேசும் பொழுது நம்ம கடவுள் கிடையாது, கடவுள் கிருஷ்ணர்னு பேசுவோம். நடந்துக்கும் போது நான் தான் பகவான் நம்ம நடந்துக்குவோம். ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். பேசும்போது பேசுவோம் நம்ம கடவுள் கிடையாது, ஆனால் கடவுள் மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கிட்ட இருக்கு. அது அதான் நான், அந்த ஆசை இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்து ஆகும். அது அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஜென்ரலாக பேசுவோம், பட் இது உண்மை. இந்த 2 பிரச்சனை நமக்கு இருக்கு. நீங்கள் பாகவம் நல்லா படித்து பார்க்கும் பொழுது இது நான் என்னதுங்கிற உணர்வுலேருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அமைதியாக கிடைக்குது. 4 பேர் என்னை மதிக்கணும்னு எப்போ நான் நினைக்கிறேனோ எல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். இது உண்மை. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும், எல்லாரும் என்னை மதிக்கணும். ஏன்னா நான் பெரிய ஆள், இந்த நான் இருக்கும்போது இந்த ஆசையெல்லாம் வந்துடும், என்னை மதிக்கணும் எல்லாரும். இந்த ஆசை இருந்தாலே பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா 13வது அத்தியாயத்தில் வரும், அறிவு வளராதுங்கிறான். அந்த அவங்க சொல்லக்கூடிய அறிவு வராது. அந்த அறிவு வரலைன்னா பகவானை பார்க்க முடியாதுங்கிறான். தட்ஸ் இம்பாசிபிள். பகவான் உணரலாம் முடியாது. பகவான் உணர முடியலைன்னா மேலும் மேலும் கஷ்டப்படுவாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் வருது ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது வருது. ஸோ பகவத்கீதையில் அது பேசப்பட்டிருக்கு. 4 பேர் என்னை மதிக்கணும்னு நினச்சாலே அடி வாங்கிடுவேன். நான் அடி வாங்குவேன். நாட் ஆஃப்டர். அஃப்கோர்ஸ் யார் மதிக்கணும் யார் மதிக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இப்போது ஜெயிலேருந்து ஒரு 10 கைதி நம்மளை மதிக்கிறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? 10 கைதி என்னை மதிக்கிறான்னு, அப்போ நானும் ஒரு திருடணும் அப்படிங்கிற சந்தேகம். யாரை நம்ம மதிக்கணும்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த உலகத்தில் எல்லாருமே கைதிகள் கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இது பூரா ஜெயிலுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ இங்கே மதிப்பு கிடைக்கிறதுல பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. நான் நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு புத்தி கம்மின்னு அர்த்தம். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார்.
இந்த ஐ அண்ட் மைண்ட், நான், இந்த எனது, இந்த ரெண்டுலேருந்து வெளி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் விடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டுக்கு நான் போய் ஆகும். உடல் விடுறதுக்குள்ளே பண்ணி ஆகணும். இதெல்லாம் சும்மா படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல. இது உடல் விடுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்டுக்கு போய் ஆகணும். இது கிருஷ்ணா பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்திலே சொல்கிறார். அது ஆகணுங்கிறார். சும்மா ஏதோ உட்காந்து படிச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பத்தாது. ஸோ அந்த பொருளுரை பார்த்தீங்கன்னா பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இந்த பக்தி யோகா அப்படிங்கிறத ஒரு விஞ்ஞானம்னு எழுதியிருக்கார். சயின்ஸ் ஆஃப் பக்தி யோகாங்கிறார். நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்கிறதோ, பூஜைகள் பார்க்குறதோ, இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறதோ, படைக்கிறதோ எல்லாம் விஞ்ஞானம், சென்டிமெண்ட் கிடையாது. தயவுசே இது சென்டிமெண்ட்டு நினச்சிடாது. பல பேர் நினைக்கலாம். பிரபுபாத் எழுதுகிற அது விஞ்ஞானம்ங்கிறார். ஆக்சுவல் விஞ்ஞானம். முதல்ல வெளியில் விஞ்ஞானம் என்னன்னே தெரியாது. சயின்ஸுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியும்னு நினச்சிக்கிறாங்க. சயின்ஸ் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பெரிய சயின்ஸ். எனவே ஸோ இங்கே பிரபுபாத் கொடுக்குறார் இந்த பக்தி யோகா. இப்போ நம்ம உட்காந்து பகவத்கீதா படிக்கிறோன்னா இது விஞ்ஞானம் தான், சும்மா ஆர்டினரிலாம் கிடையாது. இது ஆர்டினரி படிப்பு, ஆர்டினரி டிஸ்கஷன் கிடையாது. இது ரொம்ப ஹை கிளாஸ் டிஸ்கஷன். இல்லை சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் பேச போகிறான்னு தெரிஞ்சோன்னே மற்ற கிரகத்துலேருந்து கேட்குறாங்க. நினச்சிப்பாரு, மேல் லோகத்துலேருந்து இங்கே வந்துட்டாங்க. இமேஜின், நாரதர் வர்றார். நாரதர் திரிலோக சஞ்சாரிம்பாங்க. உலகம் அவர் ட்ராவல் பண்ணுவார். அவர் உட்காந்து கேட்குறார். பரசுராமர் வர்றார், வசிஷ்டர் வர்றார், வியாசரே வர்றார். எழுந்து அவர் தான், அவரும் வர்றார். ஏன் இத்தனை வெளி கிரகத்துலேருந்து பாகவதம் கேட்குறான்னு? அப்போ பாகவதம் எப்பேற்பட்ட ஒரு சயின்ஸ், அது சும்மா கிடையாது. உண்மையில் எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பாகவதம் எப்பேற்பட்ட சயின்ஸ்னா பரீட்சித் மகாராஜ் மாதிரி இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட சயின்ஸ் அது. சில பிரபுபாத கருணை நமக்கு இது இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ சில பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார், இந்த பாகவதம் பகவத்கீதா நமக்கு புரியலினால் கூட டெய்லி உட்காந்து ஒருத்தர் சீரியஸாக படிக்கிறாங்க, புரியல, தட்ஸ் ஓகே. அவங்க கண்டிப்பாக இந்த நான் எனதுலேருந்து வெளியே வருவாங்க. பகவான் அனுகிரகத்தில் நடக்கும். ஏன்னா ஆச்சாரியா சொல்கிறாங்க, இதை செய்யன்னு சொல்கிறாங்க, நம்ம செய்யணும். அவ்வளோதான், நம்ம செய்யணும். சில பிரபுபாத் சொல்கிறார், மினிமம் 16 ரவுண்ட் சேன் பண்ணணும், பாகவதம் படிங்கம்பார். உண்மையில் நீங்கள் பாகவதம் சிலதெல்லாம் படித்தோம்னா சிலதை நிறைய புரியாது நமக்கு. உண்மையில் டீப்பாக பண்ண புரியாது. மெட்டீரியல் எனர்ஜிம்பாங்க. அப்படின்னா ஜட சக்தி. உண்மையிலே ஜட சக்தின்னு ஏதோ பேசுவேன், எனக்கு புரியல. ஜட சக்திகள்ங்கிறார். அது நல்லா டீப்பாக உள்ள போனால் அது புரிய மாட்டேங்குது. என்ன ஜட சக்திங்கிறது, அது எப்படி நம்மளை தாக்குது, ரொம்ப டிஃபிகல்ட் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா கிருஷ்ணரும் சொல்கிறார், மாமேவ பிரபத்தியந்தே, சரணாதி பண்ணால் வெளி வருவேன். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. இந்த ஜட சக்திங்கிறோம், அது நம்மளை தாக்குதுங்கிறோம், சாதாரணமாக பேசுகிறோம், பட் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கலியுகத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்க வியாதி புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்குவோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருச்சு, படித்தங்க புரிஞ்சிருச்சும்போம். புரிஞ்சிருச்சுன்னா சரணாதி பண்ணிடும். ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கிறாங்க, புரிஞ்சிருச்சுன்னா சரணாதி பண்ணுவாங்க. ஏன் சரணாதி பண்ணலன்னா ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. புரியல, புரிஞ்சுன்னா சரணாதி பண்ணுவோம். கிருஷ்ணர் சொல்றார், மாமேக்கம் சரணம் பிரஜா. ஸோ இது ரொம்ப முக்கியம். பிரபுபாத் ஒரு இடத்துல நிறைய ஒரு முக்கியமான விஷயம் எழுதுறார். நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக. நான் தான் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சுத்திரவங்களும் இருக்காங்க. சில பேர் சில கோவில சாமி ஆடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வருதுன்னா, நான் கடவுள் அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏதோ உள்ள பூந்துருச்சு, அம்மன் பூந்துருச்சு, அதெல்லாம் பொய், உலகமாக பொய். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேரு புகழ் வேணும். நான் சாமின்னு நினச்சி ஆடுறது,
இதெல்லாம் உண்மை. அம்மனால் உள்ளே பூந்துக்கிறான். அது அவ்வளோ அருமையான உடல். அது அம்மன் உள்ளே பூந்துக்கிறது. இந்த உடல் அவ்வளோ கேவலமான உடல், நல்ல உடல் கிடையாது. நம்மளை மேலோகத்துக்கு ஏன் விட மாட்டாங்கன்னா, இப்படியே போக முடியாது, விட மாட்டாங்க. இப்போ யாராவது பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள விடுமா? விட மாட்டோம். நீ எப்படி உள்ளே வரலாம்? மேலோகத்தில் நம்மளை விட மாட்டாங்க. இது உண்மை. நீங்கள் மகாபாரத்தில் இருக்கு. அர்ஜுனா மேல் உலகத்துக்கு போனார். கிருஷ்ணர் எப்படி பண்ணார்னா, அர்ஜுனர் கணக்கு எல்லாரும் தெரிவாங்க, அவங்க கணக்கு அர்ஜுனர் தெரிய மாட்டார். அப்படி பண்ணார் கிருஷ்ணா. அப்போ மேல் லோகத்தில் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நாருது யாராவது வந்துட்டாங்களா மேலே அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இது உண்மையில நடந்து மகாபாரத்தில் இருக்கு. அம்மன் இந்த உடம்புக்குள்ள பூந்துக்கிறாங்க. அது 4 பேர் நம்பி போய் கும்பிடுவாங்க. ஸோ ஏன் அவங்க அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா, நான் கடவுள் அவங்க நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் நம்ம மதிக்கணும். அவங்க ஆடுறாங்க, நம்ம ஆடலை, அவ்வளோதான் வித்தியாசத்தால் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, நமக்கு அந்த பிரச்சனை. அவங்க ஆடுறாங்க, நம்ம ஆடலை, நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நான் கடவுள் அப்படிங்கிறது சூக்ஷ்மம் நமக்கு இருக்கும், வெளி தெரியாது. அதனால பிரபுபாத் ரொம்ப எழுதுறாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் நானும் நினைக்கிறேன். இல்லைன்னு கிடையாது. நாம் ஒரு ரேஞ்சில் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ சில பேர் கேட்கலாம், அப்போ நான் எந்த வேலையும் சொல்லக்கூடாதா, என் கீழே வேலை பண்ணுறாங்க திட்டக்கூடாதுன்னா, அது வேறு இது வேறு. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என் கீழே ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அது வேறு. சூக்ஷ்மமாக எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த உடலை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னு கிடையாது, எல்லாமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். ஸோ கடவுள் மாதிரி நான் நினச்சிக்குவேன். சூக்ஷ்மமாக இருக்கும் எல்லாமே. இது கண்டாமினேஷன், கலங்கங்கள். ஸோ இந்த சூக்ஷ்மமான கலங்கங்கள் கூட பகவான் நாம சொன்னா தான் போகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ இது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். ஸோ பிரபுபாத் ரொம்ப எழுதுறாரு, இது ஐ அண்ட் மைண்ட் வெளி போகணும், இது என்னது அது போகணும். அந்த மாதிரி போனவங்களோட சரித்திரம் பாகவத்தில் இருக்கு. துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ் நல்ல டீப்பாக படித்தோம்னா, நல்ல டீப்பாக படித்தோம்னா தெரியும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். நீங்கள் ஜடபரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், ஆனால் ரியாக்டே பண்ண மாட்டார். அஃப்கோர்ஸ் நாம் இப்போ அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது, அப்படின்னா காப்பி அடிக்கக்கூடாது. அவருக்கு அத்தனை கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க, அமைதியாக இருப்பார். ஜஸ்ட் அமைதியாக இருப்பார், ரியாக்டே பண்ண மாட்டார். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரியாக்ஷன் தான், புரியுதுங்களா? நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அது ஒரு மாதிரி ரியாக்ஷன். அமைதியாக இருப்பார், ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இது உண்மை. நாமளும் ஹரிநாம சொல்லும் பொழுது இந்த தேவையில்லாததுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா ரியாக்ட் பண்ணுவோம். அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இது சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் உடல்னு அப்படி நினச்சிட்டு இருக்கோம். இந்த நான் உடல் அப்படிங்கிறது வெளியே வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. நேற்று கூட ஒரு சீனியர் டிவோட்டி லெக்சர் கேட்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார், இது அவ்வளோ சுலபம் கிடையாது வெளியில் வர்றதுங்கிறது. ரொம்ப பல கோடி ஜென்மாஸ் நம்ம இந்த உடலில் இருந்து நான் உடல் கிடையாதுன்னு சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கடினம் தான். வெளிவரத்துக்கு ஒரே வழி கிருஷ்ண நாமா சீரியஸாக சொல்ல தான் வர முடியுமா தவிர, நான் படித்து அறிவு வளர்த்திக்கு நான் வெளியே வந்துடுவேன்னா அப்படியும் வர முடியாது. அறிவு வச்சாலும் வெளியே வர முடியாது. கிருஷ்ணத்தை பக்தி பண்ணத்தான் வெளியே வர முடியும். ஸோ பிரபுபாத் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பல இடத்துல எழுதுறாரு. ஒன்னொன்று 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அங்கே வருது. சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறதாக அவர் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை இருக்கு அந்த ஸ்லோகத்தில், நான் டிசெப்டிவ் பெனான்ஸ். அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, இன் பக்தி யோகா. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க.
ஆத்ம தத்துவம் என்பது பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே மொழிபெயர்ப்பு. ராஜனே, பிரம்மதேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். உண்மையான தவங்கிறாங்களா? இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் டிசெப்டிவ் பெனான்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ நான் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு விதமான தவம் இருப்பாங்க. தவம் எதுக்கு இருப்பாங்கன்னா, பொதுவாக தனக்கு ஏதாவது வேணும்னு, இந்த ஐ அண்ட் மைண்ட், என்னோடது ஏதாவது சொத்து சேர்த்தணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி திங்கிங்கில் தான் தவம் இருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க, அந்த மாதிரி திங்கிங் இல்லாமல் பகவான் சந்தோஷத்துக்காக தவம் இருக்கிறது. அது சொன்ன ஹை கிளாஸ். இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஜென்ரலாக பார்த்தா நமக்காக சொல்லுவோம். ஹை கிளாஸாக போகும்போது ஹரே கிருஷ்ணா பகவானுக்காக சொல்லுவான். நான் ஹரே கிருஷ்ணா சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறது இன்னும் ஹை கிளாஸ். பட் இனிஷியல் நம்மளால் அப்படி போக முடியாது. நம்ம மெதுவாக தான் போக முடியும். அதுக்கப்புறம் போக போக பகவான் சந்தோஷத்துக்காக சங்கீர்த்தன் பண்ணுறது. இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம வீட்டில் சமைப்போம். இப்போ எனக்கு பாயசம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே பாயசம் செஞ்சு கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். தட்ஸ் ஓகே, தப்பு இல்லை. ஆனால் எனக்கு சாப்பிடணும்னு தோன்றதுனால அவருக்கு செய்கிறேன், எனக்கு தோணலைன்னா செய்ய மாட்டேன். பட் இனிஷியல் அப்படி தான் போகும். தட்ஸ் ஓகே. போக போக அவரு சாப்பிடணும்னு செய்வாங்க. அது ஒன்றும் ஹை கிளாஸ். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, நான் டிசெப்டிவ் பெனான்ஸ். தமிழில் கிளியராக இல்லை, அது நல்ல டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. அந்த மாதிரி நிலை கோபியெல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. தனக்காக அப்படின்னு இருக்காது. அதுதான் ஐ அண்ட் மைண்ட் அங்கே கிடையாது. ஐ அண்ட் மைண்ட் கிடையாது. நீங்கள் 10வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்துட்டு மதுரா போகிறார், படிச்சிருப்பீங்க. அப்போ கோபியெல்லாம் வந்து வண்டி நிறுத்துவாங்க, நீங்கள் போக எல்லாம் அழுகுவாங்க. அவங்க ஏன் அழுகிறாங்கன்னா, உங்களை பார்க்காம நான் எப்படி வாழ முடியும், ஜென்ரல் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க அழுகிறது அப்படி இல்லை. நாங்கள் போயிட்டா நீங்கள் எப்படி வாழ்வீங்க, அந்த திங்கிங். அது இட்ஸ் நாட் அ கோபீஸ்க்கு ஐ அண்ட் மைண்ட் கிடையாது. நாங்கள் எப்படி வாழ முடியும்னா அப்போ நானுங்கிறது வந்துடுது. அந்த திங்கிங் கிடையாது. நீங்கள் எங்களை விட்டு போயிட்டா நீ எப்படி வாழ்வ, யார் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவா. இட்ஸ் ஹை லெவல். அது நம்மளால் நினச்சும் பார்க்க முடியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் வரும். ஸோ பட் அது நம்ம காப்பியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கோபீஸ் எல்லாம் இமிட்டேட்டே பண்ண முடியாது. ஸோ பிரபுபாத் எழுதுறார். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த கோபிகளோட அந்த மென்டாலிட்டி, மனப்பான்மை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அது சொல்ல சொல்ல நமக்கும் வரும். அது ரொம்ப ஹை கிளாஸ். கோபியில் அழுகிறாங்கன்னா இது நம்ம மாதிரி அழுகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஹை கிளாஸ். அது நமக்கு புரியாது. பட் அவங்க மென்டாலிட்டி என்னென்னா, கிருஷ்ணா நீங்கள் எப்படி வாழ்வீங்க, நான் அங்கே இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ்வீங்க, ரொம்ப ஹை கிளாஸ். ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா இஸ் நாட் ஆர்டினரி கிடையாது. அது சொல்ல சொல்ல உண்மை. ஆச்சாரியா சொல்கிறாங்க, அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்ல சொல்ல சில பிரபுபாத் என்ன சொல்கிறாரோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அப்படின்னா வெளிப்படும். இதெல்லாம் உண்மை. என்ன சீரியஸாக ஹரிநாமா சொல்லணுங்கிறாங்க. அந்த ஹரிநாமா எவ்வளோ சீரியஸாக சொல்லணும்னா, அந்த வார்த்தைகள் காதல் விழுந்துக்கிட்டே இருக்கணுமாமா, மனசே உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சீரியஸாக சொல்லணுங்கிறாங்க. பிரபுபாத் சொல்லியிருக்காரு, சீரியஸாக சாண்ட் பண்ணணும். அந்த சாண்டிங் ஒருத்தர் சீரியஸாக பண்ணும் பொழுது தான் இதுலேருந்து வெளி வருவோம். இந்த நான் என்னது. சம்டைம்ஸ் பார்த்தா நம்ம ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிப்போம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம், அதுவும் ஒரு மாதிரி நான் என்னது. ஆனால் உடனே நம்மளால் வெளியே வர முடியாது, நாம் யோசிப்போம். ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்ல சொல்ல தான் அதெல்லாம் கலங்கங்கள். ஆனால் அது கலங்கங்களும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நம்ம குழந்தைக்காக சொத்து சேர்த்தணும்னு நினைப்போம். அஃப்கோர்ஸ் அது நார்மலாக, பட் அதுவும் ஒரு கலங்குங்கிறாங்க. பாகவத்தில் இருக்க 5வது ஸ்கந்தத்தில் நம்ம குழந்தைக்கு நாம மட்டும் நீ சொல்லு
அதை அவங்க மனசில் ஏற்றிட்டா போதும், வேலை முடிஞ்சது. சொத்தெல்லாம் சேர்த்தணும் அவசியமே கிடையாது, அவசியம் கிடையாது. நாம மட்டும் நீ சொல்லி விடாத, பாகவதம் படி. இந்த ரெண்டும் அவங்க மனசில் இருந்துச்சுன்னா முடிஞ்சது. அந்த குழந்தைக்கு சொத்து சேர்த்தணும், அதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. வேதத்தில் எங்கேயும் இல்லை, எங்கேயுமே சொல்லலை. சாண்டிங் பண்ண சொல்ல, தட்ஸ் எனஃப். ஆனால் நம்ம பாகவதம் படிக்காமல் நான் என்னதுன்னு வரும்போது இந்த திங்கிங் எல்லாம் வரும். சில பேர் சொல்லுவாங்க 15 தலைமுறைக்கு காசு இருக்கும்பாங்க. சாஸ்திரம் பக்கான்னு பார்த்தா ஒரு பெரிய கழுதைங்கிறாங்க. கழுதையா நீங்கள் இப்படியா உழைப்பேன்? வெளியில் நிறைய பேர் நல்லா உழைக்கணும் பேசுவாங்க, கேள்விப்படுறீங்களா? நல்லா உழைக்கணும் அப்படின்னா கழுதை ஆகணும்னு அர்த்தம். வேதம் சொல்லுது இந்த உடல் கழுத மாதிரி உழைக்கிறது கிடையாது. சாஸ்திரம் சொல்றது இந்த உடல் அது கிடையாது. இந்த உடல் எதுக்குன்னா, இந்த உடலோட ஸ்பெஷாலிட்டி ஒன்றே ஒன்று தான், கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல் ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். வேற எதுக்கும் கிடையாது. கழுத மாதிரி உழைக்கிறதுக்கு இல்லை. நான் பேர் சொல்லலை, ஒருத்தர் சொல்கிறார், ஒரு மினிஸ்டர் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைப்பாராம். அப்போ பெரிய கழுதைன்னு அர்த்தம். பேர்லாம் நான் சொல்லலை, அது பெருமையாக பேசிக்கிறாங்க. இந்த உடல் அது கிடையாது. சாஸ்திர பிரகாரம் 8 மணி நேரம் மேலே வேலை பண்ணக்கூடாது, அதே ஜாஸ்தி 8 hours மேலே வேலை பண்ணக்கூடாது. மற்ற பாக்கி டைம் இனி நம்மளோட பகவான் நினைக்கிறது ஆத்ம தத்துவம், டிஸ்கஷன்ஸ், அதுக்கு தான் ஆக்சுவலி, அதுக்கு தான் இந்த உடல் யூஸ் பண்ணும், வேற எதுக்கும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பாகவதம் பகவத்கீதா படித்தா தான் புரியும். இல்லைன்னா இது உண்மை, வெளியில் என்னென்ன பேசிக்கணும் மாட்டிக்குவோம், கண்டிப்பாக மாட்டுவோம். யாராவது நமக்கு சொல்லியிருக்காங்களா அந்த உடல் கழுத மாதிரி இல்லை உழைக்கிறதுக்கு? இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது, இது நான் என்னோட வார்த்தை இல்லை, இதெல்லாம் இருக்குது உள்ள. ஆனால் வெளியில் பேசுவோம் ஒர்க் ஹார்ட். ஒருத்தர் பேசுகிறாரு வாரம் 70 மணி நேரம் வேலை பண்ணணும்னு, பேர்லன்னு சொல்லலை, இது பைத்தியக்காரத்தன்மை. 70 மணி நேரம் வேலை பண்ணக்கூடாது, தேவையே இல்லை. 70 hours டூ மச், தேவையே இல்லை. பக்தி வினோத் தாக்கூர் 14 குழந்தை அவருக்கு. அவர் 64 மாலை பண்ணுவார் ஒரு நாளைக்கு, 64 மாலை சான் பண்ணுவார். இமேஜின் 14 குழந்தை, மேஜிஸ்ட்ரேட். அது போக ஒரு 5-6 பேர் உட்காந்து பாவதம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அது இல்லாமல் புக்கெல்லாம் எழுதுவார். நினச்சி பாருங்க எப்படி பண்ண முடியும்? 14 குழந்தை வச்சுட்டு இத்தனை வேலை பண்ணுறான்னா விளையாட்டு இல்லை, செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆச்சாரியஸாக செஞ்சுருக்காங்க. ஏதோ 10 மணி நேரம் உழைக்கணும், 12 மணி நேரம் உழைக்கணும், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நம்ம பாகவதம் படிக்கல நாம் அது மாதிரி ஆகிடுவோம், நான் எனது அந்த மாதிரி ஆகும். பிரபுபாத் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, பாகவத்தில் வரும், ஒரு என்ன சொல்கிறான்னா டக்குன்னு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. ஒரு ஹை கிளாஸான அனிமல் மாதிரி தான் வாழ்வோம், பாலிஷ்டு அனிமல். இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுற, டக்குன்னு வரமாட்டேங்குது. பாலிஷ்டு கூட கிடையாது, அது என்ன வார்த்தைன்னு ஞாபகம் இல்லை. அனிமல்லே ஒரு ஹைலி டெவலப்டு அனிமல் மாதிரி, பேர் டக்குன்னு வரல எனக்கு. ஒரு பாலிஷ்டு அனிமல் மாதிரி இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாரும் அப்படி தான் வாழ்வாங்க. தெரியாது, இந்த ஹரிநாமா சொல்லும் போது தான் தெரியும் இவ்வளோ பைத்தியக்காரதமாக வாழ்ந்துட்டு இருக்குமான்னு. ஸோ அந்த லாஸ்ட் செகண்ட், அந்த 4வது ஸ்லோகத்தை லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுறார். ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதா அசோசியேஷன், பக்தரோட சங்கம், இது ரொம்ப முக்கியம். பக்தரோட சங்கத்தில் பகவத்கீதா பாகவதம் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாயா உலகம் ரொம்ப ஸ்ட்ராங். சம்டைம்ஸ் நம்ம டிவோட்டி கூட உட்காந்துக்கிட்டு ஊர் நாயம் பேசுவாங்க, கேட்டால் டிவோட்டி அசோசியேஷன் அதெல்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மாயா இஸ் வெரி ஸ்ட்ராங், நினைக்கிற மாதிரி இல்லை. சும்மா உட்காந்துட்டு ஊர் நாயம் பேசுவாங்க, கேட்டால் டிவோட்டி அசோசியேஷன். அது டிவோட்டி அசோசியேஷன் கிடையாது. டிவோட்டிஸ் டிவோஷன் பற்றி தான் பேசுவாங்க, பக்தர்கள் பக்தி பற்றி தான் பேசுவாங்க, வேறு எதுவும் பேச மாட்டாங்க. சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் என்ன பேசுகிறான், ரொம்ப ஹை கிளாஸான தத்துவம், அதுதான் பேசணும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். இந்த பாகவதம் அசோசியேஷன் டெய்லி வீட்டில் பாகவதம் படிக்கணும். பலதான் நீங்கள் கேட்டிருக்கலாம்,
பகவதில் கேட்டிருக்கலாம். பாகவம் ஒருத்தர் டெய்லி படிக்கிறதுனால பல நன்மைகள் உண்மையிலேயே நடக்கும். இது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் வேணும் அப்படிதான் இருக்கு. ஸோ ஈவன் பகவத்கீதாவில் லார்ட் சிவா சொன்னதாகவும் ஸ்லோகாலாம் இருக்கு. இந்த பகவத்கீதா சீரியஸாக படிக்கிறதுனால பல நன்மைகள் நடக்கும். கீதா தியானசீலஸ்ய பிராணயாம பரிஷா நைவிஷன்டஹி பாபானி பூர்வ ஜன்ம கிருத்தானிச்சா அப்படிங்கிறார். ஸோ சீரியஸாக ஒருத்தர் பாகவதம் படிக்கும்பொழுது ஆச்சாரியஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஜென்ரலாக நான் வாத்தியாராக இருக்கிறனால சொல்கிறேன், ஏதாவது ஒரு பையன் வந்து நாங்கள் கிளாஸில் எடுத்த மாதிரி எழுதிட்டான்னு வைங்க, மார்க் அள்ளி போட்டுருவாங்க. சொன்ன மாதிரி எழுதிட்டான்டா. ஏன்னா டீச்சருக்கு ஒரு சந்தோஷம், நான் சொன்னபடி அவன் எழுதுறான். அது மாதிரி நம்ம பகவத்கீதா பாதம் சீரியஸாக படிக்கிறோம், புரியல படிக்கிறோன்னு வைங்க, ஆச்சாரியஸ் பார்ப்பாங்க, சொன்னது செய்கிறாங்க, செய்கிறான்ல, அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். அதில் தான் நமக்கு புரியும். தயவுசெய்து நம்ம ஆச்சாரியஸ் எல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லா ஆச்சாரியஸும் இப்போ இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் ஜென்ரலாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்களாச்சாரம் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம், அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சும்மா நன்றி சொல்ல மாட்டோம். நம்ம யாருக்கு தேங்க் பண்ணுவோம்? அங்கே ஒரு மனிதர் இருக்கான்னு தேங்க் பண்ணுவோம். இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தான் படிக்கிறோம். ஸோ ஒருத்தர் சின்சியராக சேன் பண்ணுறாங்க, வீட்டில் பூஜை பண்ணுறாங்க, நைவேத்தியம் பண்ணுறாங்க, இது எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாம் பார்க்குறாங்க. சில பிரபுபாத் சொன்னபடி செஞ்சோம்னா இது உண்மை, இந்த அறிவு நமக்கு கிடைக்கும், பகவான் அனுகிரகத்தில் கிடைக்கும். கிடைக்கிறனால அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு இடம் பல இடம். அஹேத்துக்கி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி, அந்த ஸ்லோகத்தில் அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் இது செஞ்சாலே போதும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ செய்யணும். அதே சமயத்தில் கொஞ்சம் பேஷன்ஸ்னால் பொறுமை இருக்கும். ஏங்க இன்னைக்கு படித்தேன் ஒன்றுமே கிடைக்கல அப்படிலாம் பேசக்கூடாது, டெய்லி செய்யணும். கண்டிப்பாக கிருஷ்ணா வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவார், அன்பு பரிமாற்றம் நடக்கும். கிருஷ்ணாலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சம்டைம்ஸ்மா பேசுவோம், கிருஷ்ணா 24 hours நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். 24 hours அவர் பார்க்கலாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேச எல்லாமே தெரியும். நான் உண்மையிலே சீரியஸாக இருந்தேன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த அன்பு பரிமாற்றம் நடக்கும். நான் சீரியஸாக இருக்கும், அர்ஜுனா மாதிரி சீரியஸாக இருக்கும், பரீட்சித் மகாராஜ் மாதிரி சீரியஸாக இருக்கும், சின்சியராக இருக்கும். அப்போ தான் ரிசல்ட், சும்மாலாம் கிடைக்காது. ஓகே, ஸோ நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளு. ஹரே கிருஷ்ணா. தாட்ஸ் கலப்படம் இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் இனிஷியலாக வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற 4 விதமான பேர் எங்கிட்ட வருவாங்க, அது இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். பட் போக 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 எதுவும் வேண்டாமா, துருவ மகாராஜ் மாதிரி சுவாமின் கிருத்தார்த்தோ அஸ்மி வரம் நயாச்சே, எனக்கு எந்த வரம் வேணாம், எனக்கு எதுவும் வேண்டாங்கிறார். ரெண்டு ஒன்று கிடையாது. நாலேஜ் இருக்கிறனால புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. நாலேஜ் வேற, சமஸ்கிருத ஞானா வேற, விஜ்ஞானா வேற. ஞானா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நான் படிக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம நினைப்போம், அது ஒரு மாயா. இன்ஃபர்மேஷன் தான். ஞானா வந்து விஜ்ஞானாவா மாறணும்னா பக்தி பண்ணணும், இல்லைன்னா வெறும் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம நாய் மாதிரி கழுது மாதிரி வாழக்கூடாது. இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன்றும் புரிஞ்சிருச்செல்லாம் கிடையாது, கேட்டால் மாதிரி அப்படி தான் வாழ்வோம். அது மாறணும்னா பக்தி பண்ணத்தான் மாற முடியும். இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான்.
வெறும் நாலேஜ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிரபுபாத் பகவத்கீதையில் எழுதியிருக்கார். பகவத்கீதை இருக்கா? பகவத்கீதை எடுங்க. பிரபுபாத் எழுதியிருக்கார். அப்படியே கொடுங்க மைக்கில். 6th chapter 8th ஸ்லோகா. 8th ஸ்லோகால பொருளுரையில் ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. பரவ உண்மையை உணராத புத்தக அறிவு வீணானதாகும். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. புக்கிஷ் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ்ங்கிற பிரபுபாத் எழுதியிருக்கார். அப்படிதான் வருது. பிரபுபாத் புக்கிஷ் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ்ங்கிறார் பிரபுபாத். கரெக்ட், நீங்க சொன்னதுக்கு. ஆனால் வெறும் நாலேஜாக இருக்கக்கூடாது, அதான் பிரபுபாத் சொல்றார். பிரபுபாத் வெறும் புக்கிஷ் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ். பிரபுபாத் எழுதுறார். அறிவு இருக்கு, ஞானா விஜ்ஞானாவை மாறணுங்கிறார் கிருஷ்ணர். அப்படிதான் ஞான விஜ்ஞான சகிதம் கிருஷ்ணர் சொல்றார். விஜ்ஞானமா மாறலன்னா அப்புறம் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆச்சாரியாஸ் வேர்ட்ஸ் அது பொருள் எழுதுறார். அது நடக்கணும்னா பக்தி பண்ணத்தான் அது அப்படியே மாறும். இல்லைன்னா நாமளும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அனிமல் மாதிரி ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பேன். யா, உணர்வா மாறும். ஐ திங்க் இது விஸ்டம் பாங்க. தமிழ்ல என்ன உணர்வு? விஸ்டம், ப்ராக்டிக்கல் நாலேஜ். சும்மா அறிவு இருந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் எல்லாம் தெரியணும். ஸோ இப்போ இருக்க பெரிய பிரச்சனைன்னா நாலேஜ் கிடச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க. நாலேஜே உங்களுக்கு நல்லா வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நாலேஜ் வரும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. சமையல் செய்யத்தானே அறிவு வரும். சும்மா புக்கு, சமையல் புக்கு படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னா அது எப்படி தெரியும்? சமையல் செஞ்சு பார்க்கணும், அப்போ தான் அந்த இது தெரியும். வேற கேள்வி இருக்கா? என்னென்ன சயின்ஸும் சயின்ஸுங்கிறதார் சென்டிமெண்ட்டுங்கிறார். சென்டிமெண்ட் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது மோஸ்ட்லி நமக்கு சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைய நம்மளை கல்யாணம் பண்ணவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை பெற்றவங்கெல்லாம் இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு பேசுகிறாங்க வைங்க, வேணாம் எதுவும் சொல்ல வேணாம், தப்பாக நினச்சிக்குவாங்க, கவலைப்படுவாங்கிற சென்டிமெண்ட். அதுக்கு வேல்யூ கிடையாது. புரியுதுங்களா? ஐயோ இல்லை நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்க, அது சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது, ஜீரோ. உண்மை சொல்லணும். சயின்ஸ்னால் உண்மை பேசணும். அவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நான் சும்மாவில் உட்காந்துருக்க முடியாது. சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது, வேதத்திலே கிடையாது. மேபி நமக்குள்ள அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம், பகவான் வேல்யூ கொடுக்க மாட்டார். வேல்யூ கொடுக்க மாட்டார், உண்மை சொல்லி ஆகும். நம்ம பாகவதம் படித்தோம்னா அந்த மாதிரி உண்மை பேசுனவங்களும் இருக்காங்க. பரதன் பேசியிருக்கார், பலி மகாராஜ் பேசுகிறார், பிராமண பத்தினிகள் பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, உண்மை பேசுகிறாங்க. பிராமண பத்தினி ஹஸ்பண்ட்டை பேசுகிறாங்க, ஹஸ்பண்டு தான் இருந்தால் நீங்கள் பண்ணுற தப்புனா தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, சரி கிடையாதுங்கிறான். பலி மகாராஜ் குருட்ட பேசுகிறார். சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது, ஒரு வேல்யூ கிடையாது. அஃப்கோர்ஸ் பகவான் மேலே சென்டிமெண்ட் இருக்கலாம், அது உன்னதமானது, அது வேறு. மெட்டீரியல் சென்டிமெண்ட் வேல்யூ கிடையாது. நான் இல்லைன்னா என் குழந்தை என்ன ஆகும்? இவங்களே நினச்சி ஒன்றும் ஆகாது. இப்போதான் நினச்சிங்க, நான் இல்லைன்னா என் குழந்தை என்ன ஆகணும்? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நானாக நினச்சிக்கிறேன், மனக்கற்பனை. ஓ எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, அவங்க பாட்டு அது பாட்டு போயிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். பிரபுபாத் இதெல்லாம் சென்டிமெண்ட். அது பகவான் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணும், சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
சயின்ஸ்னால் உள்ளபடி நல்லா தெரியணும். இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கலாம் சயின்ஸ் கிடையாது, அதான் சயின்ஸே கிடையாது, சயின்ஸு நினச்சிக்கிறாங்க. உண்மையாக சயின்ஸ்னால் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா உணர்ந்த ரியல் சயின்ஸ் அது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வெல், அது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏறாதுன்னா விட்டுற வேண்டியதுதான், இல்லைன்னா 9th offense-ஆக மாறிடும். சும்மா விதாண்டாதனால கட் பண்ணிட வேண்டியதான், இட்ஸ் ஓகே லிவ் இட், இல்லை 9th offense ஆகிடும், அது ப்ராப்ளம். பட் உண்மை பேசும்போது பேசி ஆகணும், கேட்கலின்னு ஒன்றும் பண்ண முடியாது, பட் பேசுறது பேசி ஆகணும். பார்க்க நம்ம பாகவத்தில் எல்லாரும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பிரகலாதன் பாருங்க, அவர் பாட்டு உண்மை பேசுறாரு, இரண்யகசிபு ஏற்றுக்கல, அப்பா ஏற்றுக்கல, பட் இருந்தாலும் பேசுறது பேசுவார், இதுதான் கரெக்டுங்க, கேட்கலையே அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்கிறது சொல்லி தான் ஆகும். சென்டிமெண்டெல்லாம் கிடையாது, சென்டிமெண்ட் வேல்யூ கிடையாது அதுக்கு. நாம் ஏன் வேல்யூ கொடுக்க, நமக்கு புத்தி கம்மி, நான் வேல்யூ கொடுக்குறேன், அது எனக்கு புத்தி கம்மி. ஸோ வேறு ஏதாவது ஐ அண்ட் மைண்ட், கரெக்ட், ஐ அண்ட் மைண்ட் வந்தாலே இந்த தேவையில்லா சென்டிமெண்ட்ஸ் வரும். ஸோ நோ யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் அது நம்ம பக்தி பண்ணும்போது தான் புரியும், இல்லைன்னா அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்துருவோம். எல்லாருக்கும் இப்போ நான் பேசினாலும் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, சூக்ஷ்மமாகவும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ வேறு ஏதாவது ஜென்ரலாக கொஷன்ஸ்? என்னென்ன? எஸ், அப்படி கூட சொல்லுவாங்க, ஆமாம், அப்படி கூட சொல்லுவாங்க, ஒன்று இருக்கு. ஸோ வேற ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கா? ஓகே, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, तत्सत।